Future Vision Study Center, Salem. இப்போ first model MM1 infinite single server infinite capacity. சார் இப்படி மாடல் வைஸ் பார்த்துட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு சார் எப்படி சார் நம்ம மாடலை கண்டுபிடிக்கிறது, கொஸ்டின் ரைஸ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிக்கும் போதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் இது என்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிறத. ஃபைனைட் கெப்பாசிட்டி, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி, சிங்கிள் சர்வர், மல்டி சர்வர், இந்த டிஃப்ரென்ஸ் தாங்க, இந்த காம்பினேஷன்ஸாக தான் உங்களுக்கு கியூயிங் மாடலில் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் இதில் எந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத. இஃப் த டிராஃபிக் இன்டென்சிட்டி ஆஃப், அவங்களே பர்டிகுலராக மாடலே கொடுத்துட்டாங்களா, MM1 சிம்பிளாக போயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது நமக்கு. MM1 சிஸ்டம் இஸ் given to be 0.76. எதை அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, டிராஃபிக் இன்டென்சிட்டி தட் இஸ் ரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, find the percentage of a time the system could be idle. ஐடில்னா என்னங்க மீனிங்கு, சும்மா இருக்கிறது. ஐடில்னா சும்மா அப்படியே இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா சும்மா இருக்கிறதா அர்த்தம். கஸ்டமர்ஸ், ஜீரோ கஸ்டமர்ஸ், ஆர் பர்டிகுலராக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிஸ்டம் குட் பி ஐடில், சிஸ்டமே யாருமே இல்லாமல் இருந்தா. ஸோ என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துருப்போம். Pn is equal to ரோ பவர் n 1 minus ரோ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். n is equal to 1 2 3 அப்ளை பண்ணலாம், ப்ராபபிலிட்டியை நம்ம ட்ரை பண்ண முடியும். சேம் இங்கே would be ideal அப்படின்னா மீனிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 0. 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும், எனி நம்பர் பவர் 0 1 ரிமைனிங் 1 minus ரோ, 1 minus ரோ கிடைக்குது. 1 minus 0.76 answer will be 0.24, but we have to find out the percentage, so that multiply by 100 sir. பாயிண்ட்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு, மல்டிப்ளை பை 100 பண்ணோம்னா பர்சன்டேஜ்ல ஆன்சர் கிடைச்சிட்டு போயிடும். ஸோ தட் ஐடியல் ஆஃப் அ சிஸ்டம் தட் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் அ டைம் சிஸ்டம் would be ஐடியல்ன்றப்போ த ஐடியல் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும், 24% இருந்திருக்கும். சும்மா மீதி 76% தான் டிராஃபிக் இன்டென்சிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, போகிறது வர்றதுமா இருந்துச்சுன்னா டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ டிராஃபிக் இருக்கும்போது நமக்கு ரிமைனிங் டைம் என்னது, சும்மா இருக்கிறது தான். டிராஃபிக் இல்லாத டைம் தட் இஸ் நோ ஐடியல் டைம் வந்துட்டு 24% சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் படிக்கலாம். அரைவல் ஆஃப் அ பீப்புள் எ தியேட்டர் டிக்கெட் கவுண்டர் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஷன்லாம் ஆக வேண்டாம். நமக்கு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சார், எர்லாங் டிஸ்ட்ரிபியூஷன் சார், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனை பர்டிகுலராக கொடுத்துட்டு சார் இப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டா நான் ப்ராபபிலிட்டியில் படிச்சிருக்கேன் சார், அதெல்லாம் அங்கேருந்து இங்கே இழுத்துட்டு வரவே வேண்டாம். அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ பர்டிகுலராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இங்கேருந்து நம்ம எடுத்து எழுத வேண்டியது லாம்டா என்ன, மியூ என்ன, டிராஃபிக் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா, வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் கவனிச்சா போதும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சார் என்ன சார் பாய்சான் கொடுத்துட்டான்றான், எக்ஸ்பொனென்ஷியல் சொல்லிட்டான்றான், எப்படி சார் போடுறது, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலா எடுத்து போடணுமா, பாய்சானோட லாம்டா வேல்யூ, இவ்வளோலாம் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ரைட்டுங்களா? அரைவல் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தெளிவாக பார்த்தா போதும். அதுக்கு ப்ரீவியஸாக என்ன மெத்தட் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க, என்ன கியூயிங் மாடல் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அரைவல் ஆஃப் அ பீப்புள் அட் த தியேட்டர் டிக்கெட் கவுண்டர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் an அரைவல் ரேட் 25 per hour. 25 பேர் வராங்க ஒரு மணி நேரத்துக்கு. சர்வீஸ் டைம் கான்ஸ்டன்ட் அட் 2 minutes. சர்வீஸ் டைம் கான்ஸ்டன்ட் சார், ஒரு ஹியூமன் பீயிங்கால கான்ஸ்டன்டாக எப்படி சார் ஒர்க் பண்ண முடியும்? இந்த இடத்துல யார் வேணா இருக்கலாம் இல்லையா, ஒரே ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரில் நீங்களே செலக்ட் பண்ணி அண்ட் டிக்கெட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளோ ஒரு சிஸ்டமோ இருந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக 2 minutesல சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நிற்கிறார், 2 நிமிஷத்தில் டிக்கெட்டை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு டிக்கெட்டை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். 2 நிமிஷத்தில் இதெல்லாமே நடக்கும். ரைட்? ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது அதுதாங்க, டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்து காசை வாங்கிக்கிறதா சர்வீஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் அட் 2 minutes. கால்குலேட் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் அ பர்சன் இன் எ வெயிட்டிங் லைன். க்யூவில் எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்காங்க, வெயிட்டிங் லைன் என்னங்க, க்யூ தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம்
டைம் என்ன, வெயிட்டிங் டைம் என்ன. ஸோ பர்சன் இங்கே வெயிட்டிங் டைம். ஸோ கியூவோட லென்த்தை கேட்குறாங்க. லென்த்துன்னு சொல்லும் போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்ஸில் சொல்லுவோம். எல்கியூ கேட்குறாங்க பாருங்க, அதான் ஃபைன் பண்ணியிருக்கோம். எல்கியூ கேட்டிருப்பாங்க. அடுத்து டபிள்யூக்யூ வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூ கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். இது என்ன சார் புதுசாக கேள்விப்படாத ஒரு வேர்டாக இருக்குது, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். யூட்டிலைசேஷன்னா நார்மலாக ஒரு இங்கிலீஷில் இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தமிழுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளாக மீனிங் சொல்லலாம் இல்லையா? யூட்டிலைசேஷன் அப்படின்னா உபயோகப்படுத்தக்கூடிய அளவு. உபயோகப்படுத்தக்கூடிய அளவுனா அந்த இடத்துல வர்றது போகிறது இதுதான் உபயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அப்போது தெளிவாக தெரியும் டிராஃபிக் இன்டென்சிட்டியை தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. நம்ம அப்படியே வந்துட்டு ரொம்ப வேற ஒரு வேர்டில் படிச்சுட்டு வந்திருக்கோம்னா நினச்சிக்க வேண்டாம். யூட்டிலைசேஷன் ஃபேக்டருங்கிறதும் டிராஃபிக் இன்டென்சிட்டிங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரியான மீனிங் தான் இங்கே குறிக்கிறோம். ரைட், யூட்டிலைசேஷன் மூணையுமே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பர் ஹவர் மினிட் ரெண்டையும் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, அரைவல் வந்துட்டு பர் ஹவரில் கொடுத்துருக்கேன் 25 பர் ஹவர். ஆனால் சர்வீஸை மினிட்ஸில் கொடுத்துட்டேன். அப்போ ரெண்டையும் ஒரே யூனிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணோம். சார் மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், மீட்டர் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ எல்லாத்தையும் ஒரே கன்வர்ஷன் மாற்றணும் இல்லைங்களா? கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கணும். அரைவல் ரேட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 25 பர் மினிட் பர் ஹவர். சார் சர்வீஸை பாருங்கள், என்ன எழுதிட்டேன், டேரெக்டாக 30 போட்டேன். சார் 2 நிமிஷம் கொடுத்துருக்குறேன். 2 நிமிஷம் தான் ஹவர்ஸில் எத்தனை பேர் சார் வருவாங்க? 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர். அப்போ 1 மணி நேரத்துக்குங்க சொல்லிடலாம் இல்லையா? 30 பேர் சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 25 பேர் வராங்க, 30 பேர் போகிறாங்க. ரைட்டா? ஓகே. அரைவல் ரேட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 25 பர் ஹவர், சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இஸ் ஈக்குவல் டு 30 பர் ஹவர். முடிஞ்சு போச்சு. வெயிட்டிங் டைம் இந்த லைன், the expected number of a person in the waiting time. length of a queue தான் கேட்குறேன். length of a queue ஃபார்முலா எழுதுறேன். லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை மியூ மைனஸ் லாம்டா. லாஸ்ட்டாக தான் சார் இந்த யூட்டிலைசேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் கடைசியாக கண்டுபிடிச்சி எழுதிக்கிறேன். சார் உங்களுக்கு இதில் 3மே நான் போட்டிருக்கேன்னா இதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மார்க்குக்கு உண்டானதை அந்த ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ உங்களால் கவர் பண்ண முடியுமோ அதிகபட்சம் 2 மினிட்ஸ், அதிகபட்சம் மினிட்ஸு 2 மினிட்ஸில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது உங்களோட ஒரு கொஷினை பொறுத்து இருக்கலாம். ஸோ அந்த 2 மினிட்ஸுக்குள்ளே தான் உண்டான கொஷின் இருக்குமே தவிர சார் இத்தனையும் கேட்டு வைப்பானா சார்? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரே கொஷின் எடுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எப்படி கேட்கலான்றதுக்காக சொல்லியிருக்கேன். ரைட்? ஸோ எல்கியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை மியூ மைனஸ் லாம்டா, மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. இந்த இடத்துல லாம்டா ஸ்கொயர்னு என்ன கிடைக்கும்? 25 ஸ்கொயர் 625 கிடச்சிருது. மியூவோட வேல்யூ 30, மியூவோட வேல்யூ 30, லாம்டாவோட வேல்யூ 25. 30 மைனஸ் 25 5. கேன்சல் பண்ணுற 5ஆல் 125. 125 30ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 பாயிண்டில் கிடச்சிருமா? பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 2ஆ 1 டைம் கிடைக்கும். ஸோ 30 அது டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.166 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா 4.166. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4 பர்சன்ஸ் கிடைப்பாங்க. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4 பர்சன்ஸ் இருப்பாங்க. எங்கங்க? கியூவில். தட் இஸ் அ லென்த் ஆஃப் அ கியூ. ஒருத்தர் சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காரு, 4 பேர் கியூவில் நிற்பான். ஒருத்தர் இப்படி போனோன்னா திருப்பி ஒரு 5ஆவது ஆள் திரும்ப. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு பார்க்கும்போது கியூவில் எவ்வளோ பேர் இருப்பாங்களா? 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்தது த மீன் வெயிட்டிங் டைம் WQ. சார் WQக்கும் LQக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தானே பார்த்தோம். லிட்டில்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? சிம்பிள். அது ஞாபகம் இருந்தால் ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்க. இங்கே ரொம்ப ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. ஸோ லாம்டாங்கிறத எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மேலேயும் கீழே என்ன இல்லை? லாம்டா கிடையாது. ஒரு தடவை லாம்டா இங்கே இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இந்த ஆன்சரில் 4ல் வந்துட்டு என்ன டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒரு லாம்டாவை டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் 4 / 25. அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக நார்மலாக சார் எனக்கு WQ போடல, LQ நான் ட்ரை பண்ணல, ஏன்னா எனக்கு கேட்டதே டேரெக்டாக WQ தான் கேட்டிருக்காங்க. WQவோட ஃபார்முலா என்னன்றது நம்ம அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஈஸியாக ஆன்சர் எழுத முடியுங்க. லாம்டா டிவைட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா.
லாம்டாவோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறேன், மியூவோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறேன், மியூ மைனஸ் லாம்டாவோட வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறேன், 5 டைம்ஸ் கிடைக்குது. கேன்சல் பண்ணால் 1/6 ஹவர்ஸில் இருக்குது. பட் வெயிட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்கேன், சர்வீஸ் டைம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளும் அதை கன்வர்ஷன் டு மினிட்ஸாக மாற்றிடணும், தப்பு இல்லை. 4 ஆன்சரில் மினிட்ஸ் இருந்தால் மினிட்ஸ், அவர் இருந்தால் அவர், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. 1/6 ஹவர்ஸ்னு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா 1/6 டினோட்டட் பண்ணிடுங்க. மினிட்ஸில் கொடுத்துருக்கான் சார், என்ன சார் பண்ண போகிறோம், மல்டிப்ளை பை 60. 1/6 ஹவர்ஸ் அப்படின்னா மல்டிப்ளை பை 60 போட்டோம்னா மினிட்ஸில் கிடச்சிரும், ரைட்? ஸோ 1/6 ஹவர்ஸ் மல்டிப்ளை பை 60 கேன்சல் பண்ணால் எனக்கு 10 மினிட்ஸ் கிடைக்குது. அப்போது ஒரு கஸ்டமர் எவ்வளோ நேரம் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, வெயிட்டிங் டைம் ஆஃப் அ க்யூ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சார் இதில் ரொம்ப லாஜிக்கெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நான் என்ன சார் 2 நிமிஷத்தில் சர்வீஸ் பண்ணுறான், 25 பேர் தான் வரான், 30 பேருக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சுட்றான், அப்புறம் எதுக்கு சார் நான் 2 நிமிஷம்? சார் இது எல்லாமே என்னதுங்க, ஆவரேஜ் மீன் டைம். அட் த டைம் வந்துட்டு மீன் 1 மணி நேரத்துக்கு 25 பேர் வரான், அடுத்த 1 மணி நேரத்துக்கு, அடுத்த 1 மணி நேரத்துக்கு. சார் 25 பேரே தான் வந்துக்கிட்டே இருக்கானா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 100 நாள் கணக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க, ஒரு 100 டேஸ் கணக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதில் ஆவரேஜ் போட்டோம்னா 25, அதில் ஆவரேஜ் சர்வீஸ் எடுத்தோம்னா 30. அப்படி தான் இது கேல்குலேஷனே தவிர நீங்கள் பர்டிகுலராக ஆன் தட் டே, ஆன் தட் 1 hour மட்டும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா, ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கனாலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஆன்சர்ஸ். நிறைய பேர் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் போட்டு வச்சுட்டு வராங்க, கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆப்ஷனையும் அவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சார் நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் வந்துச்சு, அதுக்கான ஆன்சர் கரெக்டுங்களா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பேட்டர்னில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ WQ கிடச்சிருச்சு. அடுத்து யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு, டிராஃபிக் இன்டென்சிட்டி லாம்டா பை மியூ, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 25, மியூ இஸ் ஈக்குவல் டு 30. கேன்சல் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.833 கிடைக்கும். ஓகே, ஸோ இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிற மாதிரிங்க, இங்கே கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா P0 கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்ததுல WQ அண்ட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே நம்ம பார்க்க போகிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். மொத்தம் ஒரு 10 ஃபார்முலா இருக்குது, நம்ம 10 ஃபார்முலாவையும் கவர் பண்ணி தான் நம்ம சம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ரைட்? கொஷின் படிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 30 seconds to 45 seconds ஆகிடுங்க, ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான். அது இல்லைனா கொஸ்டினே 1 நிமிஷம் படிப்போம், ஆன்சர் போகிறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 நிமிஷம் இதிலே செலவாயிடும். மீதி இருக்க கொஸ்டினை ஹரிபரியாக, நம்ம தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் கூட ஹரிபரியாக போடும்போது மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நமக்கு எக்ஸாமில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். In a public telephone booth, the customer arrived at an average of 15 per hour. A call on the average takes 3 minutes. சரி, இங்கேயும் பாருங்க, ஹவர்ஸில் கொடுத்துட்டான், மினிட்ஸில் கொடுத்துட்டான். ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத் இருக்கு, பப்ளிக் டெலிஃபோன் பூத்தில் அரைவ் ஆகிற கூடிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு 15 பேர் 1 மணி நேரத்துக்கு. கால் ஆன் த ஆவரேஜ் டேக் 3 minutes if there is only one telephone. சார் இங்கே சர்வீஸ் பண்ணுறது யார்? டெலிஃபோன். ஒரே ஒரு டெலிஃபோன் தான் சார் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே சிங்கிள் சர்வர், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டி, எவ்வளோ கால்ஸ் வேணாலும் வரலாம். அவங்க பர் ஹவருக்கு கொடுத்துருக்குறாங்க. 10 மணி நேரம், 20 மணி நேரம், 30 மணி நேரம், 100 hours, 1000 hours, எவ்வளோ மணி நேரம் வேணும்னாலும் இருக்கலாம். ஒரே ஒரு சர்வர் தான் இருக்காரு, ஒரே ஒரு டெலிஃபோன். ஸோ திஸ் இஸ் அண்டர் த டேர்ம் MM1, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியில் வந்துருக்கு. ஓகே, த கொஸ்டின் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் காலர்ஸ் இன் த பூத் ஃப்ரம் டைம் டு டைம். பர்டிகுலர் டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அடுத்து த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டைம் the booth is expected to be ideal. சார் இங்கேயும் ஐடியல் கேட்டிருக்கான் பாருங்க, ஐடியல், எக்ஸ்பெக்டட் ஐடியல் கேட்டிருக்கான். தட் இஸ் P0. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, அடுத்து the probability of that arrive customers using a telephone and nobody is waiting. யாருமே வெயிட் பண்ண தேவையில்லைன்னா என்னவா இருந்திருக்கும்? யாருமே வெயிட் பண்ண தேவையில்லைன்னா, அதாவது ஒரே ஒருத்தர் அங்கே இருக்கிறதா, the probability that customer is using, ஒரே ஒரு கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிருக்கும் போது வாட் இஸ் ரிமைனிங் அப்படிங்கிறதா ப்ராபபிலிட்டியாக கேட்டிருக்காங்க.
சார் ப்ராபபிலிட்டின்னு கேட்கும் போதே நமக்கு ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? பிஎன் கொடுத்தா ரோ பவர் என் 1 மைனஸ் ரோ, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர் 0வாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் ரோ மட்டும்தான். 1 2 3 4ன்னு போயிருந்துச்சுன்னா ஃபார்முலாஸில் 1 2 3 4 அப்ளை பண்ணிக்கிட்டால் போதுமானது. ரைட்? இப்போ ஃபார்முலாஸ்லேருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்யூஷன் lambda is equal to 15 per hour. ஓகே ரைட். mu is equal to 1/3 into 60. எதனால் 60ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன்? ஹவர்ஸில் எனக்கு வேணும். ஒரு ஹவருக்கு எனக்கு எத்தனை பேர் சர்வீஸ் பண்ணுறாங்கங்க, கால் அட்டன் பண்ணி பேச முடியுது அப்படிங்கிறத இங்கே சொல்லணும். 30 பேர்னு சொல்லியாச்சு. 15 பேர் லாம்டா, mu is equal to 30 பேர். ரோ வேல்யூ யூட்டிலைசேஷன் ஃபேக்டரிங் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் எடுத்தவனே நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். எதனால் ஃபஸ்ட் எடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கேன்னா இங்கே ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பின் வரக்கூடிய ஃபார்முலாஸில் நம்மளால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியுன்றதுனால rho is equal to lambda by mu 15/20. So 3/4ங்கிறது தான் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். டிராஃபிக் இன்டென்சிட்டிங்கிறது இதுதான். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் காலர்ஸ் இன் த பூத் ஃப்ரம் டைம் டு டைம். சார் அப்படின்னா என்ன சார் புரியலையே எனக்கு, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இது எப்படி எல்எஸ்ஆ எல்கியூவா டபிள்யூஎஸ்ஆ டபிள்யூக்யூவா? இங்கே எதுவுமே இல்லாமல் டபிள்யூன்னு கொடுத்துருக்குறீங்களே. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த 4 தெரியும், ஜென்ரலாக இந்த 4 தெரியும். வெயிட்டிங் கஸ்டமர், வெயிட்டிங் இன் கியூ, வெயிட்டிங் இன் சிஸ்டம், லென்த் ஆஃப் சிஸ்டம். ஸோ இதை சொல்லிடலாம். இந்த 4மே நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கும். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தி எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் அ காலர் இன் த பூத். பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் டைமில் லென்த் ஆஃப் வெயிட்டிங் டைம் ஆஃப் லென்த் இப்படி சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். வெயிட்டிங் டைம் ஆஃப் லென்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாங்க. The expected number of a caller in the booth from a time to time. எவ்வளோ பேர் ஒரு நேரத்துக்கும் இன்னொரு நேரத்துக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய டைமுக்கும் இடையில வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். 10 நிமிஷம் அவர் பேசுகிறாருன்னா 10 நிமிஷம் அவர் சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த 10 நிமிஷம் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெளியே இருப்பாங்க இல்லையா, வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது லென்த் ஆஃப் அ கியூவில் சொல்லுவோமா, லென்த் ஆஃப் அ சிஸ்டம்னு சொல்லுவோமா? கிளியராக புரிஞ்சுக்கணும். லென்த் ஆஃப் அ சிஸ்டம்னா எல்லாத்தையும் சேர்த்து, லென்த் ஆஃப் அ கியூனா கியூவை மட்டும் சொல்கிறது. வெயிட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க? உள்ள சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அப்படின்னா வெளியே வெயிட் பண்ணுறவங்கள மட்டும். ஸோ எல்டபிள்யூங்கிறது வெயிட்டிங் ஆஃப் த லென்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட்டிங் டைம் ஆஃப் அ லென்த். ஸோ மியூ பை மியூ மைனஸ் லாம்டா. இதை பற்றியும் ஒரு 10 ஃபார்முலாஸ்குள்ளேயும் ஆல்ரெடி நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். மியூ டிவைட் பை மியூ மைனஸ் லாம்டா. மியூவோட வேல்யூ 20, 20 மைனஸ் 15, 20 கேன்சல் பண்ணால் 20/4. 4 பர்சன்ஸ் அங்கே வெயிட் பண்ணிருப்பாங்க. 4 பர்சன்ஸ் ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? அடுத்து 4 காலர்ஸ்ன்னு சொல்லலாம். 4 காலர்ஸ், 4 காலர்ஸ். 4 callers in the booth from the time to time வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்தது the proportion of the time the booth is expected to be ideal. எந்த டைமில் சார் அது ஐடியலாக இருக்கும்? இப்படி எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா எப்போ தான் அது ஐடியலாக இருக்கும்? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு இல்லைங்களா, சும்மாவே இருக்கும் அந்த பூத்து. அந்த மாதிரி டைம் என்ன இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் a booth is ideal. P0 வேல்யூ தான் 1 மைனஸ் ரோ. 1 மைனஸ் ஆல்ரெடி ரோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ரோ வேல்யூ என்னங்க 3/4 கண்டுபிடிச்சா 1/4 ஹவர்ஸ். ஹவர்ஸ் 1/4 கால் மணி நேரம்னு சொல்கிறேன்னா எவ்வளோ நிமிஷம்? 15 நிமிஷத்தை கால் மணி நேரம்னு சொல்கிறோம். அது ஈஸியாக எழுதலாம். சார் எனக்கு இதுவுமே கஷ்டம்னா என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பை 100 போடு 15 கிடைக்கும். 15 மினிட்ஸ்னு எழுதிட்டு போகும். ரைட்? அடுத்தது the probability of the customers using the telephone and nobody is waiting. யாருமே வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி என்ன சார் இருக்கு? ஒரே ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மீனிங் தான் இங்கே. probability of the customer is using a telephone. ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, வேற யாரும் வெயிட் பண்ணல. மீனிங் என்னங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரு, வேற யாரும் வெயிட் பண்ணல. அப்படின்னா மீனிங் என்னது? அங்க யாருமே வெயிட் பண்ணலன்னா யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் மட்டும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். டெலிஃபோன் பூத்தில் ஒரே ஒருத்தர் சர்வீஸை வாங்கிட்டு இருக்காரு. தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 கஸ்டமர். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 கஸ்டமர்னா மீனிங் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னன்னா பவர் n போட்டேன். 1 போட்டோம்னா ரோ பவர் 1, 1 மைனஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு 3/4. 1 மைனஸ் ரோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். 1/4ன்னு. ஸோ 3/16. 3/16 பேர் வந்துட்டு அந்த ப்ராபபிலிட்டியை சொல்கிறேன்.
ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா தட் ப்ராபபிலிட்டி இஸ் 3/16. சரி, இதுக்கே பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 100ங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கஸ்டமர்ஸ் இந்த பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 100ங்க. ரைட்டுங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ், பெக்யூலர் கொஷின்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நார்மலாக ஒரு எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், ஜென்ரலாக கண்டுபிடிக்கக்கூடியது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ப்ரீவியஸாக 2 கொஷின் பார்த்துடலாம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அந்த ப்ரீவியஸாக பார்த்த 2 கொஷின்ஸ்லையும் இல்லாத ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் கொடுக்க போகிறோம். ஸோ 4th கொஷின், எ செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் எம்ப்ளாயி 1 கேஷியர். அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரே ஒரு கேஷியர் தான் இருக்கிறாரு. At its counter 9 customers arrive an average over 5 minutes. பார்த்துக்குங்க, பர் டே கொடுக்கல, பர் ஹவர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க, பர் மினிட் கொடுத்துட்டாங்க. 5 மினிட்ஸுக்கு 9 customers அரைவல் வராங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும். While the cashier can serve 10 customer in 5 minutes. 5 நிமிஷத்தில் எவ்வளோ பேருக்கு சர்வ் பண்ணுறாரு? 10 கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாரு. 5 நிமிஷத்தில் எவ்வளோ கஸ்டமர் வராங்க? 9 கஸ்டமர் வராங்க. ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ரைட்? என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க. த நம்பர் ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் இன் த சிஸ்டம், ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்ஸ் பிஃபோர் பீயிங் சர்வ்டு. சார் என்ன சார் பிஃபோர் பீயிங் சர்வ்டு? ப்ரீவியஸாக பார்த்த 3 கொஸ்டினுக்கு தெளிவாக இருக்குது, பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. சிஸ்டமில் வெயிட் பண்ணுறது எவ்வளவு, க்யூவில் வெயிட் பண்ணுறது எவ்வளவு, ஸ்பெண்ட் டைம், வெயிட்டிங் டைம் எவ்வளவு சிஸ்டமில். லாஸ்ட் மட்டும் என்ன சார் வரப்போகுது? இதை எல்எஸ், இது எல்கியூ, இது டபிள்யூஎஸ். சார் ஒன்று ரிமைனிங் என்ன இருக்கும்? டபிள்யூக்யூ. கியூவில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பிஃபோர் பீயிங் சர்வ்டு. ஒருத்தர் சர்வர் வாங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சர்வ் வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே வெயிட் பண்ணிருப்பாரு? கியூவில் வெயிட் பண்ணிருப்பாரு. அதை தாங்க இந்த வேர்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கான கொஷின்ஸ் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் படிச்சிங்கனாலே தாராளமாக போட்டுற முடியும். ஸோ எ செல்ஃப் சர்வீஸ் கஸ்டமர், ஒன்லி 1 கஸ்டமர், ஒரே ஒரு கேஷியர் தான் இருக்காரு. 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பேர்? 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க? 9 பேர். 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பேர் சர்வ் பண்ணுறாங்க? 10. ஸோ அரைவல் ரேட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 9/5. இந்த 5 வர்றதுக்கு ரீசனே அதாங்க, 5 நிமிஷத்துலன்னு கொடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்துலன்னு கொடுத்துட்டாங்க. 9/5. ஸோ 9/5 இஸ் ஈக்குவல் டு 1.8 customers per minute and service rate mu is equal to 10/5, 2 customers per minute. இப்போ மினிட்ஸுக்கு மாற்றியாச்சு. 5 நிமிஷம் கொடுத்துருந்த இடத்துல மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ப்ராப்ளம் ஈஸியாக போயிடுது. LS is equal to lambda by mu minus lambda. So lambda is equal to 1.8 divided by 2 minus 1.8. So 2 minus 1.8 na 1.2. ஈஸியான கேல்குலேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம கேல்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எழுதுகிற அளவுக்குலாம் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி கொடுத்தாங்கனாலும் இங்கே பாருங்க, e⁻−5/3 வேல்யூஸ்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க கொஷினில். ஏன்னா கேல்குலேட்டர் நாட் யூசேஜ் இந்த எக்ஸாமினேஷன் டைம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 9/5 இஸ் ஈக்குவல் டு 1.8 customers, mu is equal to 10/5, 2 customers. ஸோ LS வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். 0.8 divided by 0.2 is equal to 9 customers வராங்க. ஸோ ஒரு லென்த் ஆஃப் அ கியூ, லென்த் ஆஃப் அ சிஸ்டமில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க? 9 customers வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கலாம், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூன்னு சொல்லும் போது லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. சார் இங்கே பார்த்ததே தாங்க, என்ன மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, லாம்டா மியூ மைனஸ் லாம்டா. இங்கே ஆல்ரெடி லாம்டா மியூ மைனஸ் லாம்டா இருக்கு. லாம்டா டிவைட் பை 2 மைனஸ் 1.8. இந்த 0.8 டிவைட் பை 2 எதுங்க? ஒரு லாம்டாவையும் மியூவையும் மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஒரு லாம்டாவையும் மியூவையும் மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ரிமைனிங் எல்லாம் இதே தான். இதோட வேல்யூ என்ன? 0.8 டிவைட் பை 2 மைனஸ் 1.8 வேல்யூ 9. ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ 9 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ 9 ப்ரீவியஸாக கிடைச்சிருக்கு.
அந்த 9 மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 1.8 இது என்னதுங்க, லாம்டா ஒரு மியூ. சிம்பிளாக போட்டலாம் சம. ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். ரைட்டா? ஸோ கேன்சல் பண்ணுறேன். இதை வந்துட்டு 0.9 கிடைக்குது. 0.9 × 9 என்ன ஆன்சரு? 8.1. ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அ கஸ்டமர்ஸ் ஸ்பெண்ட் இன் எ சிஸ்டம். வெயிட்டிங் இன் எ சிஸ்டம் தான் அப்படி கேட்குறாங்க. ஒரு சிஸ்டம்னா மீனிங் என்னங்க, சர்வ் வாங்கிட்டு இருக்கிறாரு, க்யூவில் நிற்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் சிஸ்டம். ரைட்? ஸோ 1 divided by mu minus lambda, 1 divided by 2 minus 1.8, 1 by 0.2னா 5 minutes வெயிட் பண்ணுறாங்க. 5 minutes ஒரு கஸ்டமர் சிஸ்டமில் வெயிட் பண்ணுறாங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அ கஸ்டமர்ஸ் ஸ்பெண்ட் இன் எ கியூ. கியூவில் வெயிட் பண்ணுறது தாங்க பிஃபோர் பீயிங் சர்வ்டுன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் பீயிங் சர்வ்டுனா அவர் எங்கே வெயிட் பண்ணுவார்? வராரு, கேஷியருக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அவர் எங்கே தான் வெயிட் பண்ணிருக்கணும்? கியூவில் தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ லென்த் வெயிட்டிங் டைம் ஆஃப் அ கியூ lambda by mu into 1 by mu minus lambda. Lambda by mu 1.8 divided by 2, இதோட வேல்யூ 1 divided by 2 minus 1.8. இது ஆல்ரெடி நம்ம 5 minutes கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மட்டும் கேன்சல் பண்ணனா 0.9 into 5 கிடைக்குது. 0.9 into 5 என்னங்க ஆன்சரு? 4.5 minutes ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே ஜென்ரலாகவே என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, LS, LQ, WS, WQ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மாதிரியான கொஷின் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினும் கூட. என்ன ஆன்சர் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். The system student come to tutor for collecting the examination hall tickets according to Poisson process with a mean rate of 10 per hour. ஒரு மணி நேரத்துக்கு 10 பேர் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. Hall tickets are issued exponentially with mean of 2 minutes. பாருங்க, இங்கே பர் ஹவர் கொடுத்துட்டாங்க, இங்கே மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதை தான் நம்ம டினோட் பண்ணணும். ஓகே? ஸோ இங்கே பர் ஹவர்லையும் மினிட்ஸ்லையும் இருக்குது, மாற்றி இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணணும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் இட் வில் டேக் மோர் தென் 5 minutes ஃபார் த ஸ்டூடெண்ட் டு வெயிட் அண்ட் கலெக்ட் த ஹால் டிக்கெட். ஸோ கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணி கலெக்ட் பண்ணுற. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? வெயிட்டிங் டைம் ஆன் த சிஸ்டம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் WSங்கிறது எதை விட அதிகமாக இருக்கக்கூடாதான்? 5 நிமிஷத்தை விட எனக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பர்டிகுலராக இங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட் வெயிட் அண்ட் கலெக்ட், வெயிட் பண்ணுறாங்க க்யூவில், கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வெயிட்டிங்கையும் கலெக்டிங்கையும் சேர்த்து, சர்விங்கையும் சேர்த்து த ஹோல் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது தான். ஓகே, தட் இஸ் கால்டு WS greater than 5. 5 நிமிஷத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. மோர் தென் 5ன்னு சொல்கிறேன். ஸோ அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்? வெயிட்டிங் சிஸ்டம் 5 நிமிஷத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்தது, த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு வெயிட் ஃபார் மோர் தென் 5 minutes இன் த கியூ. கியூவை மட்டும் சொல்கிறீங்க, வாங்கிறத சொல்லலை, போய் கலெக்ட் பண்ணுற இடத்த சொல்லலை, சர்வ் பண்ணுற இடத்த சொல்லலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கியூவை மட்டும் நம்ம சொல்கிறேன். அங்கே 5 நிமிஷம் ஒரு மோர் தென் 5 minutes வெயிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அரைவல் ரேட் என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 10 per hour இஸ் ஈக்குவல் டு 10/60. மினிட்ஸில் மாற்றியாச்சு. சார் மினிட்ஸில் மாற்றுறதுக்கு பதிலாக ஏன் ஹவரில் மாற்றக்கூடாதா? ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்லையோ மினிட்ஸ்லையோ அவங்க கொடுக்கல, அதை பற்றி நான் கேர் பண்ண தேவையில்லை. ஹவர்ஸில் மாற்றிக்கிறேன், மினிட்ஸில் மாற்றிக்கிறேன், அது என்னோட இஷ்டம். பட் இங்கே எப்படி இருக்கு? கொஸ்டின்ஸ் மோர் தென் 5 minutes. இங்கே ஆல்சோ தர் செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ மோர் தென் 5 minutes. அப்போது யூ ஹாவ் டு மஸ்ட் பி சேஞ்ச்டு ஹவர்ஸ் இன்டு மினிட்ஸ். அது எப்படி கொடுத்துருந்தாலும் சரிங்க, கொஸ்டினை ஹவர்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி, மினிட்ஸில் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக ஆன்சர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். 10 per hour இருக்குது, 1/6 per minute மாற்றியாச்சு. சர்வீஸ் ரேட் ஆல்ரெடி 1/2 per minute இருக்குது. ஸோ இந்த 1/2 per minute என்னங்க? 2 minutes இருக்கு இல்லையா? ஸோ அதான். ஸோ 1/2 per minuteன்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ 1/2 per minute. லாஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் WS greater than 5. ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஃபார்முலா படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ப்ராபபிலிட்டி ஆஃப் WS கிரேட்டர் தென் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ t டைம் t ரைட் இன்டு t இந்த இடத்துல 5 கொடுத்ததுனால 5 ப்ராபபிலிட்டி ஆஃப் WS கிரேட்டர் தென் t வரும். அப்போ t வருது e பவர் ஆஃப் மைனஸ் lambda வேல்யூ மியூ வேல்யூ lambda வேல்யூ 1/2 மைனஸ் மியூ வேல்யூ 1/6 இன்ட்டு 5 1/2 மைனஸ் 1/6 வந்துட்டு 1/3 கிடைக்கும். மைனஸ் 5/3 ஓடது இங்கே வேல்யூ கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே, இ பவர்லாம் நம்ம கேல்குலேட்டர் தான் போடணும் சார். எப்படி சார் எனக்கு ஆன்சர் இல்லையா? டைரக்டாகவே ஆன்சர் என்ன கொடுக்கலாம்? இ பவர் ஆஃப் மைனஸ் 5/3 ஆப்ஷன்ஸ்லேயே இது கொடுத்துருவாங்க. ஏபிசிடி ஆப்ஷன்ஸ்லேயே இ பவர் மைனஸ் 5/3 இ பவர் ப்ளஸ் 5/3 இ பவர் 3/5 இந்த மாதிரி பர்டிகுலராக கொடுத்துருவாங்க. ரைட், அடுத்து வெயிட்டிங் இன் த கியூ. கியூவில் வெயிட் பண்ணுற டைம் வந்துட்டு மோர் தென் 5 மினிட்ஸ் போகும்போது என்ன? மோர் தென் 5 மினிட்ஸ் போகும்போது ப்ராபபிலிட்டி என்னவாக இருந்திருக்கும்? லாம்டா பை மியூ. சார் மேலே இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் தான், சிஸ்டம்லேயே என்ன மட்டும் போட்டிருக்காங்க? லாம்டா பை மியூ மட்டும். தட் இஸ் எ ரோ வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? லாம்டா பை மியூ இ பவர் ஆஃப் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா இன்டு டி. ஸோ ஆல்ரெடி இதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். e power of minus 5/3. So 1/6 divided by 1/3 மட்டும் 1/2 மட்டும் போட்டோம்னா 1/3 ஆன்சர் கிடைக்கும். 1/3 e power of minus 5/3 ஓட ஆன்சர் என்ன? 0.1889 divided by 3 போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.06296. சார் இதுலேயே பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 100. வந்த ஆன்சருக்கு மல்டிப்ளை பை 100 போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிருங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு 4-5 கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த 10 விதமான ஃபார்முலாஸும் உள்ளே இன்க்ளூட் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா LSLQ WSWQ வந்துடுது, இங்கே தட் ப்ராபபிலிட்டி வந்துடுது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்து ஐடியல் பார்த்துருக்கோம், டிராஃபிக் இன்டென்சிட்டி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் சிம்பிளான கொஷின்ஸாக உங்களுக்கு, இன்னும் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ அடுத்த போர்ஷன் என்ன அப்படின்னா செகண்ட் மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸை தரவா அடுத்தடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.